அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர். இது நத்திங் பட் மேக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் டி மாவியர்ஸ் தியரம், அந்த எக்ஸசைஸில் இருக்கிறத. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 2.8 question number 4. If 2 cos alpha equal to x plus 1 by x, 2 cos beta equal to y plus 1 by y, then prove that. இந்த மாதிரி ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இது அப்ளிகேஷன் ஆஃப் டி மாவியர்ஸ் தியரத்தில் வருது. ஃபஸ்ட்டு வந்துட்டு x plus 1 by x equal to 2 cos alpha அந்த ஈக்குவேஷனை, இது வந்து ப்ராப்ளம் which is leading to quadratic equation, ஒரு இருபடி சமன்பாட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். எல்சிஎம் எடுக்கிறேன். x square plus 1 whole divided by x equal to 2 cos alpha. அடுத்த ஸ்டெப் x square plus 1 equal to 2x cos alpha. x square minus 2x cos alpha plus 1 equal to 0 அப்படிங்கிறது நமக்கு தேவையான quadratic equation. இப்போ இந்த quadratic equation சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபேக்டரைஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது, ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு மெத்தட் எது வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட் போடலாம்னா ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ 1, பி வேல்யூ மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா, சி வேல்யூ 1. ஃபார்முலா மெத்தட் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2e மைனஸ் பியினுடைய வேல்யூ மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா, therefore it will become plus 2 காஸ் ஆல்ஃபா plus or minus root of இதனுடைய ஸ்கொயர் 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 4 a வேல்யூ 1, c வேல்யூ 1, ஆன்சர் 4 divided by 2 into a, 2 into 1, therefore 2 cos ஆல்ஃபா plus or minus, இந்த ரெண்டுலேயும் ஒரு மைனஸ் 4 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போது இந்த ப்ளஸ் 1 முன்னாடி வந்துடும், இந்த செகண்ட் ஒன் மைனஸ் ஆயிரு, 1 minus cos ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வரும், divided by 2 equal to 2 cos alpha plus or minus, ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தால் வெளியே i, இது 4, ரூட்னுடைய வேல்யூ ரூட் 4 வேல்யூ 2, இது 1 minus cos ஸ்கொயர் ஆல்ஃபா, ஆன்சர் இஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா, வெளியில் வந்ததுன்னா sin ஆல்ஃபா, therefore whole divided by 2. now 2 காமன் எடுத்து கட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு 2 கட் ஆகிடும், therefore ஆன்சர் வந்து cos ஆல்ஃபா plus or minus i sin ஆல்ஃபா. இது எக்ஸனுடைய வேல்யூ. சிமிலர்லி இதே ஒர்க்கு y பீட்டா. அப்போது y ஆன்சர் cos பீட்டா plus or minus i sin பீட்டா. ஸோ இது நம்மளுக்கு தேவையான x y வேல்யூஸ். இனி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஐட்டம் என்னன்னு பாருங்க. s by y, y by x இதனுடைய ஆன்சர் தான் நம்மளுக்கு தேவையானது. இது LHS. முதல்ல x by y, இந்த LHS தேவையான x by y, xனுடைய ஆன்சர் இருக்குது, ரெண்டு ஆன்சர் இருக்குது, ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். நான் பாசிட்டிவ் ஆன்சர் எடுத்துக்கிறேன், x by y. ஸோ x by y equal to cos alpha plus i sin alpha divided by cos beta plus i sin beta. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் இருக்கிற போது டிவைட் பண்ணுற போது ஆர்குமெண்ட் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 அப்படின்னா z1 ஆர்குமெண்ட் ஆஃப் z1 என்ன, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ரெண்டையும் செப்பரேட் பண்ணா போதும். இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா, அப்போ டோட்டலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதே ப்ராடக்ட் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும், சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எக்ஸ் பை ஒய். இதுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க, இதனுடைய ரெசிப்ரோக்கல் இது. அப்போது y by x equal to 1 by this, 1 by cos of alpha minus beta plus i sin of alpha minus beta. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்துருக்குறோம், 1 by z அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே வரும்போது இந்த இடத்துல மட்டும் மைனஸ் மாறிடு, இதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போது இதனுடைய ஆன்சர் cos alpha minus beta minus i sin alpha minus beta. இப்போ நம்மளுக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். அப்படின்னா இந்த 1ஆம் நம்பர் ஈக்குவேஷனையும் 2ஆம் நம்பர் ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது ட்வைஸ் ஆகும். இந்த ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ரெண்டு கட் ஆகிடும்.
therefore நம்மளுக்கு தேவை twice cos alpha minus beta which is right hand side. அடுத்தது அதுலயே subdivision 2 xy 1 by xy எல்லா ப்ராப்ளம்லயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பருடைய ரெசிப்ரோக்கல்னா அந்த சென்டர்ல இருக்கிற சிம்பல் மட்டும் மாத்தினா போதும். ரைட், முதல்ல xy னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது cos alpha plus i sin alpha உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் cos beta i sin beta அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் இருக்கிறதையும் மல்டிபிள் பண்றேன். இப்போதான் சொல்லியிருந்தோம் மல்டிப்ளிகேஷன் பண்ற போது ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இங்க இருக்கிற தீட்டா ஐ மீன் ஆர்குமெண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. நம்மளுக்கு தெரியும் இந்த 1 பை ரெசிப்ரோக்கல் 1 பை xy அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு சைன் சேஞ்ச். அப்போ cos ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க, சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 பை அதாவது xy மைனஸ் 1 பை xy இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணுற போது இந்த ரெண்டு கட் ஆயிடும், இது ப்ளஸ் ஆகுது. அப்போ ட்வைஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இது செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பவர் என் பை ஒய் பவர் என் ஒய் பவர் என் இது ரெண்டு. முதல்ல எக்ஸ் பவர் எம் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸினுடைய வேல்யூ தெரியும், காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா த பவர் எம். டிமாவிர்ஸ்டர் என்ன சொல்லுது, எம் இஸ் எனி இன்டிஜர். இந்த உள்ளார கொண்டு வந்துக்கலாம். உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா y power n equal to y னுடைய ஆன்சர் தெரியும், cos beta plus i sin beta power n. உள்ள கொண்டு வரணும். cos n beta plus i sin n beta. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். x power m by y power n. அப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுற போது அந்த ஆர்குமெண்ட் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். m alpha minus n beta plus i sin m alpha minus n beta. இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. தட் மீன்ஸ் y power n by x power m. இதனுடைய ஆன்சர் இடையில மட்டும் ஒரு சைன் சேஞ்ச், cos m alpha minus n beta minus i sin m alpha minus n beta. இந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க, செப்பரேட் பண்ண சொல்றாங்க. சரி, நம்ம இப்போ செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ற போது x power m by y power n minus y power n by x power m equal to செப்பரேட் பண்ற போது cos எப்பவுமே கேன்சல் ஆயிடும், sin வந்து ட்வைஸ் ஆகும். அப்ப இங்க i இங்க ஒரு i, அப்ப ஆன்சர் 2i. இப்படி அதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா sin of m alpha minus n. ஸோ இது தேர்ட் சப்டிவிஷன். இதில் ஏதாவது ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 1 மட்டும் கொடுத்தாங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். சப்டிவிஷன் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம் ப்ளஸ் 1. இப்போ தான் எக்ஸ் பவர் எம் பார்த்தோம். அது நத்திங் பட் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஒய் பவர் என் ஒன்று பார்த்தோம். அது என்ன ஆன்சர், காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஐ மீன் எக்ஸ் பவர் எம்மையும் ஒய் பவர் எம்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணுற போது ஆர்குமெண்ட் வந்து ஆட் ஆகும். காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ரெசிப்ரோக்கல் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம். நம்மளுக்கு தெரிய ரெசிப்ரோக்கல்னால் இந்த சென்டரில் இருக்கிற சிம்பிள் மட்டும் மாறும். காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இந்த ரெண்டையும் இப்போ ப்ளஸ் பண்ணணும். அப்போது எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணும்போது எப்போதுமே சைன் கட் ஆகும், காஸ் வந்து ட்வைஸ் ஆகும். அப்போ 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் எம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. சால்வ் z³ ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. இது வந்து பவர் 3ல் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு 3 ரூட்ஸ் வரும். z³ ப்ளஸ் 27. z³ equal to minus 27 first plus 27 and 1 minus 27. z³ equal to இந்த 27 வந்து தனியாக வச்சுட்டு திருப்பி இது ஒரு மைனஸ் 1 வச்சுருக்கேன். இப்போ 27 தனியாக இருக்குது, மைனஸ் 1 தனியாக வச்சுருக்கேன். டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இங்கே z ஆகிடும். இங்கே 27 பவர் 1/3 வரும். இது என்ன ஆகும், மைனஸ் 1 பவர் 1/3. இங்கே இருக்கிற பவர் 3 அந்த சைடு போகும்போது பவர் 1/3 வரும். இது 27 கியூப் ரூட் ஆஃப் 27 நம்மளுக்கு தெரியும். அது ஆன்சர் வந்து 3. மைனஸ் 1 பவர் 1/3க்கு நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. ஸோ அதை சால்வ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த ஒர்க்கிங் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க.
எக்ஸ்பிரஸ் இன் போலார் ஃபார்ம் மாற்றணும். -1க்கு ஏற்கனவே நம்மகிட்ட போலார் ஃபார்ம் இருக்குது. சம் போலார் ஃபார்ம்னு ஒரு ஃபார்முலா சொல்லிக்கிறோம். சிலது 1 -1 I -I அதில் -1 cos π plus I sin π power 1/3. add 2k π to the argument. தீட்டா என்ன இருக்குதோ அது கூட ஒரு 2k π அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். plus I sin 2k π plus π the power 1/3. Second step on the working rule. Apply De Moivre's theorem. The theorem உள்ள கொண்டு வரோம். 3 bracket cos 2k pi plus pi divided by 3 in the whole divided by 3 plus I sin 2k pi plus pi divided by 3. So நம்ம அந்த போலார் ஃபார்முலா எழுதிக்கிறோம். 2k pi ஆட் பண்ணிக்கிறோம். application of De Moivre's theorem உள்ள கொண்டு வந்துறோம். இனி k வேல்யூஸ் கொடுப்போம். என்ன வேல்யூஸ்? k equal to 0 1 2 etc. அப்படியே போயிட்டே இருக்கு. 3 வேல்யூஸ் தான் கொடுக்கணும். அப்ப 0 1 2 3 கொடுக்க கூடாது. 3 க்கு முன்னாடி இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா n-1 வரை கொடுக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் வேல்யூ when k equal to 0 என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் போட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல 0 ஆயிடும். அப்ப cos π by 3 I sin π by 3 வரும். அப்போ 3 bracket cos π by 3 plus I sin π by 3. நமக்கு தெரியும் cos π by 3 னா 60. cos 60 உடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா cos 60 ஆன்சர் வந்து 1/2. sin 60 √3/2. so இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். k equal to 0. then k equal to 1. 1 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. இந்த இடத்துல 1 ஆகும். 2 into 1 னா 2 π. 2 π plus π 3 π. so 3 bracket cos 3 π divided by 3 I sin 3 π divided by 3 3 கட் ஆயிடுச்சு. cos π வேல்யூ -1 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -3. sin π வேல்யூ 0 சோ அது போயிடும். அடுத்தது k equal to 2. when k equal to 2 இந்த இடத்துல என்ன பாருங்க 2 2s are 4 π plus π 5 π 3 bracket cos 5 π by 3 I sin 5 π by 3. pi by 3 னா 60. 5 times 60 னா 300. அப்போ cos 300. cos 300 உடைய வேல்யூ 270 plus 13 எழுதுனா 270 னா மாறிடும். அப்போ இதனுடைய ஆன்சர் sin 30. 270 plus theta. 270 plus thetaங்கிறது fourth quadrantல all silver teacups cos positive. so ஆன்சர் வந்து இங்க பாசிட்டிவ். sin 300 fourth quadrantல நெகட்டிவ், அதனால இங்க மைனஸ் I. sin 300 இதனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க 270 plus 30. அப்போ வந்து cos 30 மாறும். 3 bracket sin 30 உடைய ஆன்சர் தெரியும் 1/2. cos 30 உடைய ஆன்சர் தெரியும் √3/2. ஸோ ஏற்கனவே ஒரு ஆன்சர் சொல்லிக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்துட்டு அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர். இங்கே பாருங்க 1/2 plus I √3/2 இதனுடைய இன்னொரு ரூட் கண்டிப்பாக என்ன வரும்னா 1/2 minus I √3/2 வெளியில் 3 இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 plus 4i இன்னொரு ரூட் வந்து கண்டிப்பாக என்ன வரும் 3 minus 4i வரும். இது ஒரு இம்பார்ட்டன்டான z minus 1 the whole cube plus 8 equal to 0 power 3. இது ஒரு cubic degree equation. 3 ஆன்சர்ஸ் வரும், 3 ரூட் வரும். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது. ஒமேகா என்பது என்னன்னா இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா நம்மளுக்கு உடனே ஃபார்முலா தெரியும். அதாவது 1 plus omega square ஓட ஆன்சர் 0. then omega cube equal to 1. the roots are 1, omega square. இது அங்க படிச்சிருக்கோம். omega நோட ஆன்சர் 1 னால தெரியும் -1 plus I √3 whole divided by 2. omega square நோட ஆன்சர் -1 minus I √3 divided by 2. அதெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட டெரிவேஷன் இருக்குது. ஸோ இது ஃபார்முலா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட இந்த 3 ஆன்சர் நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சால்விங் z minus 1 the whole cube equal to -8. இந்த 8 வந்து அங்கே போயிடுச்சு -8. z minus 1 equal to -8 power 1/3. இந்த பவர் 3 அந்த பக்கம் போனால் கியூப் ரூட் ஆஃப் 3. இது -8 into 1 power 1/3 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ -8 power 1/3 தனியா இருக்கு, 1 power 1/3 தனியா இருக்கு. -8 னா கியூப் ரூட் ஆஃப் -8 நோட ஆன்சர் -2. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -2 into -2 into -2 போட்டா -8 வரும். இப்போ கியூப் ரூட் ஆஃப் -8 நோட ஆன்சர் -2. 1
cube root of unity. இப்போ cube root of unity நோடைய ஆன்சர், cube root of unity ஆன்சர் 1 omega omega square. மூணு ஆன்சர் இருக்கு. Therefore நம்மளுடைய ஆன்சர் z minus 1 equal to minus 2 into 1 ங்கிறது ஒரு ஆன்சர். கமா z minus 1 equal to minus 2 into omega minus 2 omega. கமா z minus 1 equal to minus 2 into omega square. So மூணு ஆன்சர் வந்தாச்சு. z equal to இந்த 1 அங்க போச்சுனா minus 2 plus 1 ஆன்சர் minus 1. z equal to minus 2 omega plus 1. z equal to minus 2 omega square plus 1. Therefore the roots are, the solutions are என்ன இருக்குது minus 1 ஒரு ஆன்சர், 1 minus 2 omega இன்னொரு ஆன்சர், திருப்பி 1 minus 2 omega square இன்னொரு ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 10. Fourth root of minus 1 அதனுடைய ஆன்சர் plus or minus 1 by root 2 into 1 minus I. அது கூட பிராக்கெட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1 minus I வரும் 1 plus I வரும். ஸோ இப்போ 4 ஆன்சர் இருக்குது. ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆன்சர், மைனஸ் எடுத்து ஆன்சர், இந்த ப்ளஸ் எடுத்த ஒரு ஆன்சர், இந்த மைனஸ் எடுத்த ஒரு ஆன்சர். ரைட். அப்போ கியூப் ரூட் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் 1 பார்த்துருக்குறோம். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இது 1 I ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் I. இது ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் 1 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது சால்வ் பண்ணி தான் கொண்டு வரணும். ரைட் ரைட். அப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா minus 1 power 1 by 4 நம்மளுடைய கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் minus 1 power 1 by 4? போலார் ஃபார்முக்கு எழுதுறேன், அது தெரியும். cos phi plus I sin phi the power 1 by 4 minus 1 உடைய போலார் ஃபார்ம். add 2k pi to the argument plus I sin 2k pi plus pi the whole power 1 by 4. apply De-Morgan's theorem. இந்த power 1 by 4 உள்ள கொண்டு வந்துடலாம். cos 2k pi plus pi divided by 4 plus I sin 2k pi plus pi divided by 4. first step polar form எழுதிட்டோம். second step theta என்ன இருக்குதோ அது கூட ஒரு 2k pi ஆட் பண்ணிக்கிறோம். third step De-Morgan's theorem. அந்த பவர் என்ன இருக்குதோ அது உள்ள தீட்டாவோட மல்டிப்ளை ஆகும். இங்க 1 by 4 காட்டி டிவைட் ஆயிருக்கு. இப்போ வேல்யூஸ் கொடுப்போம். k equal to 0 1 2 3 4 ரூட்ஸ் வரணும். 0 1 2 3 ஆனா 4 வரக்கூடாது. therefore k equal to 0 1 2 3 வரும். ஒவ்வொரு ஆன்சரா கொடுக்கலாம். k equal to 0 0 கொடுத்தேன் பாருங்க, இந்த ஆன்சர் 0 ஆகும். 2k pi. அப்ப cos pi by 4 plus I sin pi by 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். நம்மளுக்கு தெரியும் cos pi by 4 னா 1 by root 2, I sin 1 by 4 அதுவும் 1 by root 2 தான். ஸோ இதில் 1 by root 2 காமன் எடுத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ளார 1 plus I ன்னு ஒரு ரூட் வந்துடுச்சு. 1 plus I. இப்போவே நம்ம சொல்லிடலாம், இந்த 1 plus I ஒரு ரூட் வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் வரும்போது கண்டிப்பாக 1 minus I ஒரு ரூட் வரும். ஸோ அதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். k equal to 1 cos இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 2 pi plus pi, அதாவது 3 pi by 4 plus I sin 3 pi by 4. pi by 4 னா 45, 3 pi by 4 னா 135. cos 135 னா cos 180 minus 45 சொல்லலாம். 180 minus 45 னா மாறாது, அதனுடைய ஆன்சர் cos 45 தான். 180 minus 45 னா மாறாது. பட் 180 minus இந்த செகண்ட் குவாட்ரண்ட், அப்போ cos minus sin வந்து சேம். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன பாருங்க, minus 1 by root 2 plus I into 1 by root 2 ஆன்சர். இந்த 1 by root 2 காமன் எடுத்தீங்கன்னா minus 1 plus I அப்படின்னு ஒரு ஆன்சர். அல்லது மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா அப்போது 1 minus I ஒரு ஆன்சர். minus 1 by root 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது ப்ளஸ் 1 ஆயிரும், இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். இது ஒரு செகண்ட் ஆன்சர். k equal to 2 கொடுத்த என்னன்னு பாருங்க, 2 2s are 4. இந்த இடத்துல 4 pi plus pi அப்படின்னா cos 5 pi divided by 4 plus I sin 5 pi by 4 அப்படின்னு ஒரு ஆன்சர். k equal to 3 கொடுத்த என்னன்னு பாருங்க, 3 2s are 6 plus 6 pi plus pi answer 7 pi by 4 plus I sin 7 pi by 4 அப்படின்னு ஒரு ஆன்சர். pi by 4 னா 45, இது 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 45 into 5, 5 5s are 25, 2 5 4s are 20 plus 2 225. 225ங்கிறது 180 plus 45, 180 plus 45 நாலும் மாறாது. ஆனால் தேர்ட் குவாட்ரண்ட் ஆன்சர் மைனஸ் cos 45. தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் மைனஸ் தான். அப்போ மைனஸ் I sin 45 minus 1 by root 2 minus I into 1 by root 2
இங்கேயும் மைனஸ் 1/√2 காமன் எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளார 1 + i ஒரு ஆன்சர். 7π/4 இது 225 5π/4 இதில் ஒரு 90 ஆட் பண்ணணும். இது 90 ஆட் பண்ணிங்கன்னா 315 வரும். 315 அப்படிங்கிறது 270 + 45. 270 + 45னா இந்த ஆன்சர் மாறி 270 + 45னா தேர்ட் குவாட்ரண்ட் cos theta பாசிட்டிவ், ஸோ ஆன்சர் sin 45. தேர்ட் குவாட்ரண்ட் sin theta நெகட்டிவ் மைனஸ் cos 45. இதனுடைய ஆன்சர் 1/√2 மைனஸ் i டிவைடட் பை 1/√2. அண்ட் 1/√2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் i வரும். therefore டோட்டலாக the roots are என்னெல்லாம் வரும்னு பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இந்த 1/√2 எல்லாமே காமனாக வெளியே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 + i 1 - i வருது. ஸோ 1 + i 1 - i அப்படின்னு போட்டிங்கன்னா இதுலேயே 4 ஆன்சர் கிடைச்சிது. எக்ஸைஸ் 2.8 இருக்கிற சில ப்ராப்ளங்கள் பார்த்துருக்குறோம். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர்.